ஹலோ ட்ரேடர்ஸ், இது ஏப்ரல் 15th. இது நிஃப்டியோட 5 minute சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 22,356, அதாவது ப்ரீவியஸ் டே செஷனில் இருந்து ஒரு கேப் டவுன் ஆகி இந்த எஸ்டர்டேஸ் லோவுக்கும் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு பேர் ஃப்ளாக் போல் ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்க நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மூவ்ல இந்த ஓப்பன் ஆன உடனே ஸ்ட்ரைட்டாக ப்ரைஸ் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம்ல, எஸ்டர்டேஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக மூவ் ஆகும் அப்படின்னு. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 22,500 to 22,720, 220 பாயிண்ட்ஸ். அப்போது 22,500 minus 220 அப்படின்னா 22,280. ஓகே, ஸோ ஓப்பன் ப்ரைஸில் இருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. அதாவது எஸ்டர்டேஸ் ரேஞ்சுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல நமக்கு எந்த ட்ரேட் செட்டப்பும் இல்லை. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா புல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த இடத்துல புல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க நம்ம வெயிட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, ஸோ ஓப்பன்லேருந்து வந்த இந்த டவுன் மூவை புல்ஸ் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா புல்ஸால் இந்த ஓப்பன் ப்ரைஸை பிரேக் அவுட் பண்ணி இந்த கேப்பை ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆர் பேர்ஸ் இந்த ஓப்பன் ப்ரைஸில் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மூவ் வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸில் யார் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் அட் 10:15. அதுக்கப்புறமா 10:40 ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இந்த கேண்டில் 10:40 கேண்டில் ஒரு வீக் கேண்டில். ஏன்னா இது ஸ்ட்ராங்காக இல்லாமல் மேலே இந்த மாதிரி விக் இருக்குதுல்ல. ஓகே, ஸோ இது ஒரு வீக் கேண்டில். ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் எங்கே மூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த வித்துக்கு ஈக்குவலாக ஆல்மோஸ்ட் மூவ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு 76 பாயிண்ட்ஸ். 76 + 22,356, 22,433. கரெக்டாக இந்த வித்துக்கு மேலே வரும்போது ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்து இந்த ஓப்பன் ப்ரைஸை ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க புல்ஸ். இந்த ஓப்பன் ப்ரைஸை ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்க புல்ஸ். ஆனால் இந்த இடத்துல அட் 11:15 நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணும்போது வந்த இந்த பேர் மூவ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் வி ஷேப் ரிவர்சல். எப்போவுமே ஒரு ரீடெஸ்ட் நடக்கும்போது, ஒரு அப்சைட் பிரேக் அவுட் முடிஞ்சு ரீடெஸ்ட் நடக்கும்போது பேர்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஃப்ளாக் போல் மாதிரி ஃபார்ம் ஆகணுமே தவிர இந்த மாதிரி ஒரு வி ஷேப் ரிவர்சல் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல பேர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா பேர்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியுமா, இல்லை புல்ஸ் இந்த ஸ்ட்ராங் மூவையும் ரிவர்ஸ் பண்ணி மேலே போகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஆல்சோ இந்த மூவ் வந்த இடத்த பாருங்கள். எஸ்டர்டேஸ் பேட்டர்னோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் சேனல் லைன் எஸ்டர்டேஸ் ப்ரீவியஸ் டேஸ் கேண்டில் 12th ஏப்ரலுடைய 9:40 கேண்டிலுடைய லோவும் 12th ஏப்ரலுடைய 12:40 கேண்டில் லோவையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதுக்கு கொஞ்சம் கீழே இருந்து ப்ரைஸ் கீழே ஃபாலோ ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ட்ரெண்ட் சேனல் லைனை பேர்ஸ் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல அட் 11:15 என்ன நடக்குது அப்படின்னா, புல்ஸ் இந்த ஓப்பன் ப்ரைஸ் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பாஸ் பண்ணி இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பேர்ஸ் இந்த ட்ரெண்ட் சேனல் லைனை
ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல யார் வின் பண்ணுவாங்க? அதாவது புல்ஸ் இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போவாங்களா, இல்லை பேர்ஸ் இதே லைனை ஹோல்டு பண்ணுவாங்களா, ஹோல்டு பண்ணி ஓப்பன் ப்ரைஸை கீழே பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அப்படி புல்ஸ் அப்சைட் பிரேக் அவுட் இந்த லைனுக்கும் உள்ளே போய் இந்த லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் மேலே போனாங்கன்னா நம்ம இந்த எஸ்டர்டேஸ் லோவை டார்கெட் பண்ணி லாங் போகணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ஒரு புல்ஸ் டபுள் பாட்டம், அதாவது ஃபர்ஸ்ட் பாட்டம் 1115, செகண்ட் பாட்டம் 1155, இங்கேருந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மறுபடியும் எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் சேனல் லைனில் இருந்து ப்ரைஸை கீழே புஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒருவேளை இந்த ட்ரெண்ட் சேனல் லைனை நீங்கள் கவனிக்கல அப்படின்னாலும் இந்த இடத்துல நமக்கு இன்னொரு க்ளூ இருக்குது. இந்த ரீடெஸ்ட் டைமில் வந்த இந்த ரெட் கேண்டில்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஷேவன் பாட்டம் கேண்டில்ஸ் 1105, 1110, அதுக்கப்புறம் 1140, 1225, இது எல்லாமே ஸ்ட்ராங் ஷேவன் பாட்டம் கேண்டில்ஸ். ஸோ நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம்ல, ஒரு ரீடெஸ்ட் நடக்கும்போது, ஸோ இந்த April 4th அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம லாங் போகும்போது பேர்ஸோட மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அந்த மொமெண்டம் ஸ்லோவாகிறது வரை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாங் போனால் அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். ஸோ இங்கே ஸ்ட்ராங் கேண்டில், மறுபடியும் இங்கே ஷேவன் பாட்டம், ஆனால் இந்த மொமெண்டம் கம்மியானதுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரி போட்டோம் அப்படின்னா அது சேஃப் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இங்கே இந்த மொமெண்டம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்த இந்த இன்ட்ராடே பேட்டர்னில் பாருங்கள், ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் இந்த பேர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்லேயும் 1225 கேண்டில்லையும் ஒரு ஷேவன் பாட்டம். ஓகே, அப்போது இந்த மொமெண்டம் கம்மியாக இருக்கிற வெயிட் பண்ணி இந்த லைனுக்கும் மேலே போனால் நம்ம லாங் போகணும். ஓகே, ஆனால் இந்த லைனை பேஸ் பண்ணி ப்ரைஸை அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே புஷ் பண்ணிட்டாங்க பேர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இந்த ஓப்பன் ப்ரைஸ் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ டில் 1 மணி வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரேட் செட்டப் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ கரெக்டான ட்ரேட் செட்டப் வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி போடுறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங் கேண்டில், இங்கே வந்து ஒரு டபுள் டாப் 13 கேண்டில் அண்ட் 1335. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த புல் கேண்டில் பாருங்கள் 1305, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். ஸோ எப்போவுமே இந்த ரீடெஸ்ட் நடக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வருது அப்படின்னா, ஸ்ட்ராங் கேண்டில் வந்து ஒரு ரீடெஸ்ட் நடக்குது அப்படின்னா இந்த புல்லோட லெக்குக்கு இன்னொரு லெக் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதுவும் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா புல்ஸ் மறுபடியும் இந்த லெவலில் அட்டம் பண்ணுவாங்க. இங்கே நடந்த மாதிரி, இங்கே பேர்ஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ராங் மொமெண்டம் அது கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுனால டவுன் சைட் பிரேக். ஆனால் இங்கே பாருங்கள், புல்ஸோட மொமெண்டம் வீக் ஆகிடுச்சு. இங்கே ஸ்ட்ராங் கேண்டில், செகண்ட் டைம் வரும்போது ஒரு வீக் கேண்டில். ஸோ இந்த இடத்துல புல்ஸ் மொமெண்டம் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஷார்ட் பண்ணோம்னா அது ஒரு நல்ல ட்ரேட் செட்டப். ஸோ இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. ஸோ ட்ரிபிள் டாப். ஸோ ட்ரிபிள் டாப், இந்த ட்ரிபிள் டாப் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். எஸ்டர்டேஸ் பேட்டர்னோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேஸ் லோ கீழே பிரேக் பண்ணி ஒரு ஹியூஜ் கேப் டவுன், அதுக்கப்புறமா ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து அப்சைட் ஃபால்ஸ் பிரேக் அவுட், அதுக்கப்புறமா வந்து ட்ரிபிள் டாப் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். ஸோ நம்ம என்ட்ரி கேண்டில் 1410. ஸோ டார்கெட் 22,280 இந்த எஸ்டர்டேஸ் ரேஞ்சுக்கு ஈக்குவலாக மூவ் ஆச்சுல, அந்த லெவல் ஆர் இந்த இன்ட்ராடேயோடைய சப்போர்ட். ஓகே, ஸோ நமக்கு என்ட்ரி அப்படிங்கிறது 210க்கு தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இந்த சப்போர்ட்டில் நம்ம எக்ஸிட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ராடேயோடைய ப்ரைஸ் ஆக்ஷன். அதனால் இந்த பேட்டர்னை நல்லா பார்த்துக்கங்க. ஒரு எஸ்டர்டேஸ் லோக்கு கீழே பிரேக் பண்ணி ஒரு அப் மூவ் வந்தாலும் இந்த ட்ரெண்ட் சேனல் லைன் பிரேக் ஆகலை அப்படின்னா
பேர்ஸ் இந்த ட்ரெண்ட் சேனல் லைனை ஹோல்ட் பண்ணி ப்ரைஸை கீழே புஷ் பண்ணுவாங்க. ஒருவேளை இதுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு பேரலான அந்த லைனை புல் ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. ஓகே, ஸோ இந்த ஹரிசாண்டல் லெவல் மட்டும் இல்லாமல் இந்த சேனல் லைனையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன். அடுத்தது நம்ம டே சார்ட்டில் ஒரு பேட்டர்ன் பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ இந்த ஒரு சேனல் ஓகே, ஸோ இங்கே டவுன் சைட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்து ப்ரைஸ் மேலே போகும்போது இந்த மிட் பாயிண்ட் ரீடெஸ்ட்டை கவனமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இங்கே 1 இங்கே ரெண்டாவது டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ண வரும்போது இந்த மிட் பாயிண்ட் லைன் இங்கே பிரேக் ஆகிருக்கு அட் 12th ஏப்ரல். ஸோ பிரேக் ஆன உடனே இமீடியட்டாக அதர் சைடை ரீடெஸ்ட் பண்ணாது. அதனால தான் எப்போவுமே ஒரு சேனலில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய ரீடெஸ்ட்டை கவனமாக பார்க்கணும். அப்படி அந்த ரீடெஸ்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் ஆப்போசிட் எண்டுக்கு போய் செக் பண்ணும் அப் சைடு. அது இந்த மாதிரி ஃபெயில் ஆச்சுன்னா ஆப்போசிட் எண்டு டவுன் சைடு ரீடெஸ்ட் பண்ண வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.